நம்மளுக்கு எப்பாச்சும் காய்ச்சல் வந்ததுன்னா சாப்பிட்ணுன்னே தோணாதுங்க. வாயெல்லாம் ரொம்ப கசக்கும். நம்மளுக்கு என்னதான் சாப்பிட்டாலும் வாய் கசக்குங்க. இந்த இஞ்சி தொக்குவை கொஞ்சமாக சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கசப்பு தன்மையே இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து தனியாக கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது கூட காஞ்ச மிளகாய் ஒரு 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஜீரகம், பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா காய்ச்சி வச்ச வெந்நீரும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி தொக்குவை தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் பொடி, மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச இஞ்சி தொக்கு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். இஞ்சி தொக்கு ரெடி. இது வந்து ரைஸ்க்கும் சரி சப்பாத்திக்கும் சரி சூப்பரான காம்பினேஷனாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.